என் கிறிஸ்தவ ஜனங்களே, கிறிஸ்துவுக்குள்ளாக நான் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இந்த போஸ்ட்டை வெளியிட்டேன். அதுக்கு சாலிடாக சப்போர்ட் வந்துச்சு, ஆனால் போதுமான அளவு சத்தம் வரலை. அதாவது அது சப்போர்ட் எல்லா இடத்துலையும் பிரிஞ்சு போகிறதா இருக்குது. உங்களுடைய சப்போர்ட் இப்போது பதிவிடுங்க. என்னன்னு தெரியுமா? ஐ ஸ்டாண்ட் வித் ஜே என்று பதிவிடுங்க. இந்த சப்போர்ட் அவருக்கும் அவருடைய ஊழியத்திற்கும் மறுபடியும் துவங்க உதவும். இந்த ஊழியக்காரர் என்ன கூறுகிறார் என்றால், ஐ சப்போர்ட் ஜான் ஜெபராஜன் வந்து கூறுகிறார். யார் யாரெல்லாம் ஜான் ஜெபராஜை சப்போர்ட் பண்ணுகிறாரோ நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஐ சப்போர்ட் ஜே ஐ சப்போர்ட் ஜேன்னு சொல்லுங்க அப்படின்னு வந்து கூறுகிறார். இவர் வந்து கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனே அல்ல என்று நான் கூறுகிறேன். நான் கூறவில்லை, கிறிஸ்துவனுடைய ஆவியின் மூலமாக கூறுகிறது. நான் கூறவில்லை, வேதம் கூறுகின்றது. தம்பி ஒரு தலைவன். ஜான் ஜெபராஜ் இஸ் a leader actually. He is a leader for lakhs of people around the world. தம்பியை ஒரு ரோல் மாடலாக எவ்வளோ பேர் வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. எடுத்துக்கொள்ளுங்கள் வசனம் கலாத்தியர் 1:10. யார் யார் ஐ சப்போர்ட் ஜான் ஜெபராஜ், ஐ சப்போர்ட் ஒரு ஹியூமன், ஐ சப்போர்ட் ஒரு மனுஷன், ஒரு மனுஷனுக்காக சமூக வலைத்தளத்தில் வராங்களோ அவங்க எல்லாருமே கிறிஸ்துவின் இடத்துலேருந்து விழுந்து போனவர்கள். இதை குறித்து நான் வீடியோ முன்னாடி போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய் நீங்கள் பாருங்கள். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் நல்லவே. இங்கே பவுல் தான் அதை கூறுகிறார். நான் மனுஷனை பிரியப்படுத்தணும், மனுஷனுக்காக வாரேன், ஆனால் நீ கிறிஸ்துவன் ஊழியக்காரனே கிடையாதுன்னு சொல்லி பவுல் வந்து சொல்கிறாரு. இது பவுல் தான் சொல்கிறாரு. இதை உடனே நான் சொல்கிறேன்னு சொல்ல வேண்டாம். இப்போ உங்களுக்கு புரிந்திருக்கும். இப்படி ஒரு மனுஷனுக்காக ஐ சப்போர்ட் ஜான் ஜெபராஜ் அப்படின்னு வராங்கன்னா அவங்க எல்லாருமே ஒரு அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள். அவங்களுக்கு எல்லாருமே கிறிஸ்துவின் இடத்துலேருந்து விழுந்து போனவர்கள். நீங்கள் அதை தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க. இப்படிப்பட்ட போதனைகளும் இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள்ட்டிருந்தும் தயவுக்கு வந்து விலகி விடுங்க. வேதத்துக்கு திரும்புங்கள். இப்போ அடுத்ததாக நாங்கள் இப்படி சொன்னோன்னே இப்போ போன வீடியோ போடும்போது நிறைய தடவை இப்போ பார்த்தாலும் குறை சொல்லாத நியாயந்திருக்காதன்னு நிறைய பேர் வந்து கூறிக்கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வார்த்தை குறை சொல்லாத நியாயந்திருக்காத. இப்போ ஒரு வார்த்தை மட்டும் தான் அவங்களுக்கும் தெரியும். வேறு எதுவும் வேதத்தை எடுத்து வாசிக்கிறது கிடையாது. அந்த குறை சொல்கிறதுனா என்ன, அதுக்குள்ள கான்டெக்ஸ்ட் இருக்குது. நியாயந்திருக்கிறதுனா என்ன, அதுக்குள்ள கான்டெக்ஸ்ட் இருக்குது. இவ்வளோதான் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு இன்னொரு வசனமும் இருக்குது. பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயந்திருப்பார்கள் என்று அறியீர்களா அப்படிங்கிற பவுல். நீங்கள் தேவ தூதர்களையும் நியாயந்திருப்பீர்கள் என்று அறியீர்களா அப்படின்னு இந்த வசனத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? அதனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்குது. அதை தயவுக்கு வந்து புரிஞ்சுக்கணுங்க. அதை குறித்த வீடியோ நிறையா நான் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து கமெண்ட் வந்து குறை சொல்லாதீங்க, நியாயந்திருக்காதீங்கன்னு போடாதீங்க. ஏனென்றால் இப்போ எடுத்துக்கொள்ளுங்கள் வசனம் 2 கொரிந்தியர் 11:15. இது யார் எழுதினார் என்றால் பவுல் எழுதியிருக்கிறார். இப்போ பவுல் தான் சொல்கிறார், இப்போ நான் சொல்லலை. என்ன சொல்கிறார்? ஆகையால் அவனுடைய ஊழியக்காரர்னா யார்? பிசாசனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகள் தக்கதாக இருக்கும்னு சொல்கிறாரு. இந்த வசனத்தை நான் வந்து எடுத்து உங்களுக்கு காண்பிக்க தான் செய்கிறேன். அப்படின்னா நீங்கள் நான் குறை சொன்னேன்னு சொல்லலை. 2 கொரிந்தியர் 11:15 எழுதின பவுல் குறை சொல்கிறாரு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னா நீங்கள் யாருக்கு விரோதமாக பேசிக்கொண்டு இருக்கிறீங்க? பவுல் யாரோட செயல்படுகிறார்? பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலமாக எழுதியிருக்கிறார். அப்படின்னா நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக நீங்கள் பேசுகிறீங்க. எங்களை நீங்கள் குற்றப்படுத்தாதீங்க, எங்களை நியாயம் இருக்காதீங்க நீங்கள் சொல்கிறீங்கன்னா நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக நீங்கள் பேசுகிறீங்க. அதனால் இப்படி எங்கிட்ட வந்து யாரையும் நீங்கள் குறை சொல்லாதீங்க, நியாயம் இருக்காதீங்கன்னு சொல்கிறீங்கன்னா உடனே போய் கிறிஸ்துவனிடத்தில் மன்னிப்பு கேளுங்க. ஏன்னா நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக சென்று விடுவீர்கள். நான் சொல்லலை. ஏன்னா நீங்கள் எனக்கு விரோதமாக நீங்கள் பேசலை, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பேசுகிறீங்க. தயவு கூர்ந்து அப்படி பேசுகிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, தயவு கூர்ந்து நீங்கள் மன்னிப்பு கேட்டுருங்க. ஏனென்றால் இதை நான் குறை சொல்லலை, பவுல் சொன்னதை நான் எடுத்து காண்பிக்கேன். அப்புறம் நீங்கள் பவுல் குறை சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் குறை சொன்னார்னு பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பேசுகிறீங்க. தயவு கூர்ந்து ஒவ்வொருத்தரும் மனம் திரும்புங்க. ஆமென்.